வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கதிருக்கு செமையாக அடிபட்டிருக்கு. இதனால நம்ம தனா வந்துட்டு கதிருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, ஜூஸ் கொடுக்கறது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்மா நேராக ரகுராமை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ரகுராம் இதை பார்த்ததோட கோவப்படுறாரு. சீக்கிரம் தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க தனாவும் கதிரும் பிரியணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. தனாவோட வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்கலை, அவ்வளோதான். இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் நேராக போயிட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, சீக்கிரம் அந்த தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும். தனா ரொம்ப பாவம், அவளை எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம ரகுராம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா மகாலிங்க நேராக போயிட்டு அந்த கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி நேராக மகாலிங்கத்துக்கிட்ட என்னாச்சு, நான் சொன்ன விஷயம் நிறைவேறிட்டா அப்படின்னு மகாலிங்க சொல்கிறாரு. நீ சொன்ன மாதிரியே கரெக்டாக ஆள் வச்சு அந்த கதிரோட கை காலை உடைச்சாச்சு. இனிமே அவன் உன்னை தேடி வரமாட்டான் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அவன் என்னை தேடி வரமாட்டான்னு சொல்லாத, கண்டிப்பாக அவன் என்னை தேடி வருவான். ஏன்னா அவன் அத்தை ஜானகியை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்க சொல்கிறாரு, சரி சரி, எப்படியும் அவன் கை கால் உடைச்சதுக்கு அவன் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் மகாலிங்க சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் உன் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, அது தெரியுமில்ல அப்படின்னு மகாலிங்க கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இந்த விஷயத்தை பற்றி அத்தைக்கு தெரியாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கு மகாலிங்க சொல்கிறாரு, இங்கே பாரு, அவங்களுக்கு தெரியாமல் நான் பார்த்துப்பேன். ஒருவேளை அந்த ஜானகிக்கோ மாயாவுக்கோ தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நேராக அந்த அத்தையோட கழுத்தை தானே பிடிப்பாங்க, அப்போ என்ன பண்ண போகிற? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் அத்தையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியும் மாயாவும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு நேராக கதிருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னதோட ஓடி போய் கதிரை பார்க்குறாங்க. கதிர் சொல்கிறாரு, அத்தை நீங்கள் கவலைப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, கதிர் நீ இப்படி அடிபட்டிருக்கிறத பார்த்தா பைக்லேருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியல, சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு மாயா, இந்த விஷயத்த இப்படியே விட்டுரு அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, மாயா நான் சொல்கிறேன், அவர் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டார் அப்படின்னு தனா கேட்க, மாயா கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு தனா அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, நானும் கதிரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ 2 ரவுடிங்க தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வளர்த்தானுங்க. அப்போ கதிர் என்னை காப்பாற்றுறதுக்காக அவர் இடையில அடி வாங்கிட்டாரு. அவனுங்களை பார்க்கும் பொழுது வேணுக்கும்னே சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவனுங்க அந்த புவனேஸ்வரி அனுப்பின ஆளாக இருக்குமோன்னு தோணுது. இதையெல்லாம் நம்ம தனா சொன்னதோட மாயா சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது அந்த புவனேஸ்வரியோட வேலைதையாக தான் இருக்கும். ஏன்னா கதிரை ஏதாவது பண்ணணும், சீக்கிரம் ஒன்றை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க ரொம்ப கேவலமான ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட நம்ம தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா சொல்கிற அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, ஆமாம் தனா, அவங்க மறுபடியும் உன்னை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ கேவலமான திட்டத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை மாயா சொன்னதோட நம்ம தனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. நான் எப்படி அந்த கார்த்தியை மறுபடியும் கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, ஆமாம் தனா, நீ மறுபடியும் கார்த்தியை கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை சொன்னதோட தனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த கேவலமானவனோட மூஞ்சில நான் என்றைக்குமே முழிக்க மாட்டேன் அப்படின்னு தனா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, அப்போ உன் மனசில் வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா நேராக மாயாவை பார்த்து, மாயாக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. மாயா நேராக கதிரை பார்த்து, பாத்தியா கதிர், அவள் மனசில் நீ தான் இருக்க. என்னைக்கு கார்த்திக் கெட்டவன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சோ அப்பையிலேருந்து அவள் கதிரை வெறுத்துட்டா அப்படின்னு, கார்த்தியை வெறுத்துட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, மாயா அது எனக்கும் தெரியும், ஆனால் அத்தனை பேருக்கு முன்னாடி காசு விட்டு போட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் என்னை விட்டு பிரியணும் அப்படின்னு தானே நின்றுக்கிட்டு இருந்தா. ஒரு வார்த்தையாவது மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பமா இருக்கு அப்படின்னு. ஆனா அவ சொல்லலையில. இதுல இருந்து என்ன தெரியுது, அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நல்லா தெரியுது. இதை சொன்னதோட மாயா சொல்றாங்க, இடியட்,
இந்த மாதிரி எல்லாம் பேசாத. கண்டிப்பா தானே ஒரு நாள் உன்னை பத்தி புரிஞ்சுப்பா. பெரியப்பா கிட்டையும் நான் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லுவா பாரு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இது நடக்குமா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாயா அப்படின்னு. அப்புறம் ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, நம்ம அந்த புவனேஸ்வரியை எச்சரிக்காம விட்டுட்டா மறுபடியும் அவ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குவா. அவளை நேரடியா போயிட்டு வார்ன் பண்ணிட்டு வரணும் வா அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. 2 பேருமே சேர்ந்து நேரா புவனேஸ்வரியை போய் பாக்குறாங்க. புவனேஸ்வரி நேரா ஜானகியை பார்த்து, என்ன ஜானகி, மறுபடியும் சவால் விடுறதுக்கு வந்திருக்கியா? இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, சவால் விடுறதுக்கு வரல, எச்சரிக்கை வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவே வெக்கமாவே இல்லை இல்ல? உன்னை எத்தனை தடவை கேவலமா காரி துப்பிட்டு போனாலும் மறுபடியும் என் குடும்பத்தையே வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க. இதையெல்லாம் நம்ம ஜானகி கேட்டதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏய் நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, வெக்கமாவே இல்ல, ஆள் வச்சு கதிர் அடிச்சிருக்க. என்ன அவனை காலி பண்ணிட்டா உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, என் பொண்ணை கொல்லுவனை தவிர்த்து உன் பையனுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏ புவனேஸ்வரி, நீ வேணும்னா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன் அப்படின்னு. ஆனா என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் கதிர் கூட மட்டும்தான் நல்லா இருப்பா. அவன் கை கால் உடைச்சி வீட்டுல உட்கார வச்சுட்டா ஈஸியா அவனை கெட்டவனாக்கி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாரு என் புருஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னைக்கு உன்னை பத்தின கேவலமான குணத்தை பத்தி என் புருஷனுக்கு தெரியுதோ அன்னைக்கே உன் ஆட்டம் காலிடி அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்ப நம்ம ஜானகி நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு, மறுபடியும் கதிரை ஆளு வச்சு அடிக்கிறேன் ஏதாவது பண்றேன்னு முயற்சி பண்ண அவ்வளோ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நான் எதுவுமே பண்ணவே இல்லை, இவ எதுக்கு தேவையில்லாம இப்படி தாட்டு புட்டுன்னு குதிச்சுட்டு போறா அப்படின்னு புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்தை திரும்பி பார்க்க மகாலிங்கம் பதட்டமா நிக்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்தை பார்த்து, நீங்க தான் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நான்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. உங்களுக்கு நேத்து நடந்த விஷயம் தெரியாதுல்ல. நேத்து கார்த்தி இடந்த இடத்த அந்த கதிர் கண்டுபிடிச்சு நேரா வந்துட்டான். உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிருச்சு. அந்த கதிர் வந்துட்டு கார்த்தி அடிச்சதோட கார்த்தி கோவப்பட்டு ரவுடிகளை செட் பண்ணி அந்த கதிரை வந்து அடிக்கிறதுக்கு ஆளை அனுப்புனா அந்த கதிரோட கை காலை முறிச்சு விட்டாச்சு அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நம்ம மேலதான் சந்தேகம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி பண்ணா தப்பு நம்ம மேல இருக்கு அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் கூட நீங்க மூளையவே யூஸ் பண்ண மாட்டீங்களா? ரொம்ப கோவமா பேசுறாங்க புவனேஸ்வரி. அதுக்கு மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பையன் சொன்னா அப்படிங்கறதுக்காக தான் இதை பண்ணேன். நான் ஒன்றும் வாலண்டியரா பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படிங்கறதுக்காகலாம் இதை செய்யல அப்படின்னு மகாலிங்க சொல்ல புவனேஸ்வரி சொல்றாங்க, போதும் நிறுத்துங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டாள்தனமான எந்த பிளானையும் பண்ணாதீங்க. இதனால எங்களுக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை அந்த ரவுடிங்க நீங்க அனுப்புன ஆளு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எதுக்காக நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும். இதுவே நம்ம மேல தப்பு இருக்கு அப்படிங்கறது ஊர் மக்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இதையெல்லாம் சொன்னதோட மகாலிங்க சொல்றாரு, சாரி மேடம், இதை பத்தி நான் யோசனை பண்ணி பார்க்கல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, கொஞ்சமாவது மூளை இருந்தா தானே அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, சாரி மேடம், மறுபடியும் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எதையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் கார்த்தியை இந்த ஊர்ல இருந்து எங்கேயாவது அனுப்பணும். அந்த கதிர் இவ்வளவு சுலபமா கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அந்த குருவரன் போலீஸும் ஈஸியா கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். அப்ப கார்த்திய சீக்கிரம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். இன்னும் 2 நாளையில அவனை ஃபாரின் அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னதோட மகாலிங்க சொல்றாரு, மேடம், அவன் வெளியில போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்றேன். அந்த ரகுராமோட குடும்பத்துல உள்ளவங்க யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி கார்த்திகிட்டையும் இந்த விவரத்தை சொல்லிருங்க அப்படின்னு. மகாலிங்கமும் சரி மேடம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகாலிங்கம் நேரா கார்த்தியை போய் பாக்குறாரு. கார்த்தி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, நேத்து அந்த கதிர் உன்னை கண்டுபிடிச்சிட்டான்னு அது உன் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு. உன் அத்தை கண்டபடி திட்டுனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன அத்தைக்கு தெரிஞ்சு போச்சா? அத்தை ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்களே. இது கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, கோவமா? உன்னை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருஷம் அங்க இருந்தீன்னா இங்க உள்ள பிரச்சனை எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ வந்தா போதுன்னு சொன்னாங்க. உனக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு,
நான் போயிட்டா அப்புறம் தனாவை நான் எப்படி பார்க்கறது? அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாரு, தனாவை பத்தி யோசிச்சேன்னா உன் வாழ்க்கை ஃபினிஷ் ஆயிரும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கமும் சரி எல்லா ஏற்பாடுகளும் பண்றேன், இடையில நீ எதுவும் முட்டாள்தனமான வேலையை பண்ணிடாத அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி சரி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். இதை சொன்னதோட மகாலிங்கமும் சரி நான் போயிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் ரெடி பண்றேன் அப்படின்ட்டு மகாலிங்கம் நேரா கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு கார்த்தியோட போட்டோஸ் எல்லாம் கொடுத்து டிக்கெட் புக் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம குருவரன் வந்துட்டு நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல குருவரன் கேட்குறாரு, மாயா அந்த கார்த்தியை எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தாச்சு, அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது எதுவுமே தெரியவே இல்லை. இந்த கேஸை மறுபடியும் வந்து விசாரிக்க போகிறாங்க. இதனால் ஜானகி மேடம் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாயா பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சார் எப்படியாவது பெரியம்மா மேலே தப்பு இல்லை, அந்த கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். எனக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை சார் அப்படின்னு. இதுக்கு குருவரன் சொல்கிறாரு, இதுக்கு ஒன்றே ஒன்று தான் வழி இருக்கு. அவன் பொண்ணுங்க கிட்ட மட்டும்தானே பேசுவான். அந்த மகாலிங்கம் இருக்கான் பாருங்க, அவன் தான் கண்டிப்பா அந்த கார்த்திக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம குருவரன் சொன்னதோட மாயா சொல்றேங்க, ஆமா அந்த மகாலிங்கம் தான் இப்போ அதிகமா அந்த குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கான். லாஸ்டா கூட அந்த மகாலிங்கம் தான் அந்த கார்த்திக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருக்கான். ஒருவேளை அந்த மகாலிங்கத்தோட ஃப்ரெண்டு இல்லைன்னா ஃபேமிலி அவங்க கூட அந்த கார்த்தி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை சொன்னதோட நம்ம மாயா சொல்றாங்க, ஆமா அந்த மகாலிங்கம் தானே இப்போ அதிகமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஃபேமிலி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட தான் அந்த கார்த்தி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு மாயா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஜானகி கேட்குறாங்க, மாயா என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அந்த கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலை. இதை சொன்னதோட ஜானகி சொல்கிறாங்க, மாயா சீக்கிரம் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் முடிவடையும். அந்த கார்த்திக்கும் அந்த புவனேஸ்வரிக்கும் தண்டனை கிடைக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல மாயா. ஒருவேளை அவனை மட்டும் கண்டுபிடிக்க முடியல, இந்த புவனேஸ்வரி கார்த்தியை எங்கேயாவது அனுப்பிட்டா நம்மளால கார்த்தியை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல பெரியம்மா அப்படின்னு நம்ம மாயா ரொம்ப பயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இருமாயா நம்மளுக்குன்னு ஒரு நல்ல நேரம் நடக்கும், அப்போ கண்டிப்பாக அந்த கார்த்தியை பிடிச்சிடலாம். இதை நம்ம ஜானகி சொன்னதோட மாயாவும் சரிங்க பெரியம்மா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேராக நம்ம கதிரை கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நினைக்கிறாரு, ச்சே என்னை 2 நாளையில் வெளிநாடு அனுப்பிட்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வருவேன். தனாவை அதுக்கப்புறம் பார்க்க முடியாதே. அதுக்கு முன்னாடியே அந்த கதிர் தனாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவான். விடக்கூடாது, எனக்கு தனா வேணும். இதை வந்து கார்த்தி ரொம்ப கோவமாக யோசிக்கிறாரு. அவரோட அந்த கோவமே ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்குது. நம்ம போயிட்டு தனாவை பார்க்கலாம், அவள் கண்டிப்பாக வந்துட்டு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதனால என்னை பார்த்தா அவள் கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும். இதை நம்ம கார்த்தி நினச்சிக்கிட்டு நைட் ஆனத்தோட தனாவை பார்க்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கார்த்தி நைட் ஆனத்தோட நேராக அந்த தனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்துட்டு வெளியில் போகிறாரு. அந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த கார்த்தி நேராக தனாவோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்துறாரு. தனா கதிரை கார்த்தியை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கார்த்திசி கேட்குறாரு. ஹேய் என்ன, என்னை பற்றின பயம் உனக்கு குறைஞ்சி போச்சா? இன்னரம் வா அம்மா அந்த மாயா எல்லாரும் சேர்ந்து நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால இதுக்கு மேலேயும் நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதை கேட்டதோட நம்ம தனா நேராக கார்த்தியை பார்த்து மரியாதை இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்றாரு, இந்த இடத்த விட்டு போறதுக்காக தான் வந்திருக்கனா? இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை அடைஞ்சே தருவேன். இன்னும் 2 நாளையில என்னை ஃபாரின் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே ஊருக்கு வர மாதிரி இருக்கும். வாய்ப்பே கிடையாது, ஒன்றை நான் மிஸ் பண்ண மாட்டேன் தனா அப்படின்ட்டு கார்த்தி நேரா தனா பக்கத்துல வர அப்ப தனா டக்குன்னு கத்துறாங்க. கார்த்தி நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு இதுக்கு மேல கத்துனேன்னு வச்சுக்கேன் உன் வீடியோ என்கிட்ட இருக்கு, இது அப்படியே எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். இதை சொன்னதோட தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிருக்கு லைட்டா காதுல விழுகுது. அப்ப கதிர் டக்குன்னு கதவை தட்டுறாரு. அப்ப தனா நேரா கார்த்திகிட்ட, எல்லாரும் வந்துட்டாங்கடா, உன்னை சும்மா விட மாட்டாங்க, இதுக்கு மேலேயும் உன்னை பார்த்து பயப்படுவேன் அப்படின்னு நீ நினைக்காத, உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்டா. நம்ம தனா ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு கதவை தட்டுறாரு. தனா கதவை தர அப்படின்னு.
ஆனா நம்ம தனா வந்துட்டு கதவை திறக்காததோட நம்ம கதிருக்கு சந்தேகம் வந்துருச்சு. கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியில கதவு உடைக்கிற சத்தம் கேட்டதோட மாயா ஜானகி எல்லாரும் ஓடி வராங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, கதிர் என்னாச்சு, எதுக்காக இப்படி கதவை போட்டு உடைக்கிற? இத மாயா கேட்டதோட கதிர் சொல்றாரு, தனா ரொம்ப நேரமா கதவை திறக்கவே மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை அந்த கார்த்தி வந்திருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவன் தனாவை மிரட்டுவான், எப்படியாவது தனாவை காப்பாத்தணும் அப்படின்ட்டு கதவை உடைக்கிறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, ஐயோ சீக்கிரம் கதவை திற கதிர் அப்படின்னு. அப்ப நம்ம கதிர் வந்துட்டு கதவை உடைக்கிறாரு. உள்ளார பார்த்தா கார்த்தி நிக்கிறாரு. அப்ப கார்த்தியை பார்த்ததோட மாயா நேரா கதிரை பார்த்து, கதிர் அவனை சும்மா விடாத அப்படின்ட்டு மாயா ஜானகி எல்லாருமே சேர்ந்து அந்த கார்த்தியை பிடிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு தள்ளி விட்டு ஓட பாக்குறாரு. ஆனா நம்ம தனா வந்துட்டு கார்த்தியை பிடிச்சிடுறாங்க. அப்ப ஜானகி நேரா போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க, குருவரனுக்கு. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்றாரு, சின்ன விட போறீங்களா இல்லையா, விடுங்கடா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, உன்னை எப்படிடா விடுவேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிற, உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சா மட்டும்தான் என் பெரியம்மா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கலாம், உன்னை எப்படிடா விடுவேன் அப்படின்ட்டு பிடிச்சிருக்காங்க. அப்ப இன்னொரு பக்கம் ஜானகி நேரா குருவரனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ குருவரன், நான் ஜானகி பேசுறேன்ப்பா. அந்த கார்த்தி இருக்கானே எங்க வீட்டுக்கு வந்து மாட்டிக்கிட்டான், தனாவை பார்க்க வந்திருக்கான், மாட்டிக்கிட்டான், நீங்க வா சீக்கிரம் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, அவனை விட்டுறாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன் அப்படின்ட்டு குருவரன் நேரா வராரு. குருவரன் அங்க வந்ததோட எல்லாருமே என்ன இது குருவரன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதோட குருவரன் சொல்றாரு, இருங்க அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போயிட்டு கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. கார்த்தி மாடியிலேருந்து வரதை பார்த்து, அதுவும் உயிரோட வரதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, செத்து போனவன் உயிரோட வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப குருவரன் கார்த்தியை பிடிச்சி இழுத்துட்டு வர, அப்ப ரகுராம் சொல்றாரு, என்னப்பா இது, இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவ செத்துட்டால நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, அப்பா இவ சாகவே இல்லை, உங்க குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இவன் செத்துட்டதான் நாடகம் போட்டிருக்காங்க, கதிர் மேலையும் பழி போட்டிருக்காங்க. அன்னைக்கு கதிர் சொன்னது உண்மைதான், கதிரோட பர்ஸ் கீழே விழுந்திருக்கு, அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இவங்க மேல எந்த தப்புமே இல்லை, கதிரும் நிரபராதி. இந்த கார்த்தி, புவனேஸ்வரி எல்லாரும் சேர்ந்துதான் உங்களையும் ஜானகி அம்மாவையும் பிரிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ஜானகி அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான் கதிரையும் தனாவையும் பிரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட போராடிக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. உண்மையை சொல்ல முடியாம ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கார்த்தி நல்லவனும் கிடையாது, இவன் எத்தனை பெண்களை ஏமாத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு ரகுராம். என்ன இது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜானகி சொல்றாங்க, ஆமாங்க, இதைத்தான் நான் அவங்க கிட்ட ஆரம்பத்துல இருந்து புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க வந்துட்டு மேலோட்டமா இருக்கிற உண்மையை மட்டும் பார்த்துட்டு நீங்க எங்களை தப்பா நினைச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம ஜானகி சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.